அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றங்கள் இந்த நவகிரகங்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு அற்புதமான பதிவாக இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. விருச்சிகம் வெற்றியாளர்களின் ராசி விருச்சிக ராசி, சக்ஸஸ் பண்ணக்கூடிய ராசி விருச்சிக ராசி. எந்த விஷயத்தையும் தொட்டாலும் ஒரு மனசில் வச்சு இதை இப்படித்தான் செய்யணும்ன்ட்டு கரெக்டாக முடிக்கிற வரைக்கும் மற்றவங்ககிட்ட சொல்லாமல் இருந்து அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ராசி விருச்சிக ராசி. ஆனாலும் தன்னுடைய அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது இப்போது வருடக்கோள்களினால் உங்களால் பெரும் ஒரு லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் சமீப காலத்தில் இல்லை. ஏன்னா சனி பகவான் பஞ்சம சனியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ராகு பகவான் 4ஆம் இடத்துல, அதாவது சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்ததுனால மன ரீதியிலையும் குடும்ப ரீதியிலையும் அதே மாதிரி சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே சிறப்பாக அமையலை அப்படிங்கிற ஒரு சூழல் உண்டாகியிருக்கும் இதற்கு முன்னால். அதே நேரத்தில் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கடந்த மே மாதத்திலிருந்து கண்டிப்பாக சாதகமாக இல்லை. காரணம் 8ஆம் இடத்துல குரு மறைந்திருந்தது. சில விசேஷமான நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் முடியல. திட்டம் போட்டிருக்கலாம், எஸ்டிமேட் பண்ணியிருக்கலாம், கணக்கு போட்டு இந்த நேரத்தில் முடிக்கலாங்கிறது உறுதியான ஒரு வித்தியாசம் நீங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது முடிஞ்சதா, செஞ்சிட்டோமா, கண்டிப்பாக செய்ய முடியல. நாம் திட்டம் போட்டோம்னா அடுத்தவங்க செய்து முடிச்சிருப்பாங்க, ஆனால் நம்மளால் செய்ய முடியல. நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல மற்றவங்க அந்த இடத்துல வந்து வேலையில் உட்காந்துருப்பாங்க, ஆனால் உங்களால் இருந்திருக்க முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு வேலையை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, இல்லை உங்களோட 4 பேர் இன்டர்வியூ எழுதியிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும் உங்களோட குறைந்த மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு கூட. ஆனால் தனக்கு சாதகமாக முடியல. 10 வருஷம் 5 வருஷம் ஒரு இடத்துல வேலை செஞ்சுருந்தா கூட அந்த இடத்துல பார்த்தோம்னா, அதாவது முதல்ல இருந்த மாதிரி இப்போ இல்லை, கம்முன்னு வேலையை மாற்றிடலாமா, இல்லை வேலையை விட்டு வெளியே வந்துடலாமா, இல்லை ஏதாவது இந்த வேலையிலே பல்ல கடிச்சிட்டு கொஞ்ச நாள் இருந்து சமாளிக்கலாமா, இப்படிங்கிற குழப்பங்கள் தான் மனசில் ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா வருடக்கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் இந்த மாதக்கோள்கள் பார்த்துட்டோம்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்குது. காரணம் கலஸ்திரஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், அதாவது 5ஆம் இடத்துல உச்சபலம் பெறுதுங்க. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இல்லைங்களா. அப்போது நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வமும் உங்களுக்கு துணையிருந்து சில காரியங்களை நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தெய்வ அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது. குழந்தைகளால் மனசஞ்சலம் அடைந்தவங்களுக்கு அந்த குழந்தைகளால் ஆதாயம் மட்டும் இல்லை, மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குழந்தை ஆரோக்கியம் சரியில்லை அப்படி இருந்தால் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. குழந்தைகள் நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, இன்றைக்கி நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களால இன்றைக்கி வந்து நம்ம மன சங்கடங்கள் அடைஞ்சிட்டோம். சிறு வயதாக இருக்கிற போது புரிஞ்சு அறிஞ்சு கரெக்டாக இருந்தாங்க, நம்ம சொன்னதை கேட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம நல்லதே சொன்னாலும் என்னதான் சொன்னாலும் அடுத்தவங்க பேச்சு கேட்குறாங்க, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சங்கடங்கள் தீரக்கூடிய காலகட்டம். பண நெருக்கடிகள் அதிகமாக இருந்திருக்குங்க. உண்மையை சொல்ல போனோம்னா நீங்கள் தாராளமாக செலவு பண்ணக்கூடியவங்க தான் ஆச்சுங்களா. ஆனால் எந்த தேவைன்னு ஒரு செலவு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது எவ்வளவானாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அந்த செலவு செஞ்சுருவீங்க. பணம் வந்து இறுக்கி பிடிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட கிடையாது. ஆனால் அப்பேற்பட்டவங்க தாராளமாக செலவு பண்ண முடியல. ஏன்னா வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது. 10 ரூபா வருது, 15 ரூபா செலவாக இருக்குது. மருத்துவ செலவு, வைத்திய செலவு, தெண்ட செலவு, குடும்பத்தில் ஏதாவது ஒரு விரைய செலவுகள் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருந்தார் சரிங்களா. ஆனால் அந்த இடத்துல சுக்கிரன் இணையும் போது இது வந்து கொஞ்சம் சுகத்தை கொடுத்துரும். அப்படின்னா அந்த செலவுகள் குறைஞ்சிடும். யாருக்காவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இது வரைக்கும் வைத்தியம் பார்த்து சரியாகலை அப்படிங்கிற ஒரு மாதிரி இப்போ பார்த்த வைத்தியம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, இனிமேல் மருந்து மாத்திரையே தேவையில்லை, நம்ம மனசளவில் ஒரு பதட்டமாக இருந்தது, ஒரு பயமாக இருந்தது, ஒரு குழப்பமாக இருந்தது, எந்த ஒரு காரியத்தையும் என்னால் துணிஞ்சு நின்று தைரியமாக செயல்படுத்த முடியல அப்படிங்கிற நிலையை மாறி, அதாவது ஒரு சுறுசுறுப்பாக, அதாவது உட்கார்ந்துருந்தவங்க ஓடுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரியும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் மாதிரியும் இந்த சுக்கிரன் 5ஆம் பாவத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். பிடித்தவர்கள் உங்கள்கிட்ட நெருங்கி வருவாங்க. பண்புள்ளவர்கள் மனிதர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பணம் எதிர்பார்த்த சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறோம், இடமாற்றங்கள் பண்ணலாமா நினச்சிட்ருப்போம், பண்ணவே முடியல.
நடக்கலை, நமக்கு ஒரு வீடு வாடகை வீடு எதிர்பார்த்தா கூட இந்த வீட்டில் வந்த பிறகு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம், நல்ல வீடு கிடைக்குமா, கிடைக்க மாட்டேங்குது. அப்படிலாம் சில சிரமங்கள். சொந்த வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் வந்து சம்மந்தமில்லாத இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். முகம் தெரியாதவங்க இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னவோ உழைச்சும் கஷ்டப்பட்டோம், என்ன புரோஜனம்னே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒன்று போனால் ஒன்று அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் தான் நம்ம சந்திக்கிறோமே தவிர இதை தீர்க்கிறதே ஒரு வேலையாக போச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் போய் இதோ நாம் கஷ்டப்பட்ட ஒரு காலத்தில் இன்றைக்கி நல்லா வாழ்கிற ஒரு சந்தர்ப்பம் தகுந்த மாதிரி சில வாய்ப்புகள் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையப்போகுதுங்க. இல்லாத விட இந்த 4ஆம் இடத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ராகு இருந்ததுனால, அதாவது சந்தோஷங்கிறது நீங்கள் ஒரு எப்படின்னா ஒரு கோயிலுக்கே கூட போகலாம்னு நினைக்கலாம். இன்றைக்கி போகலாமா, நாளைக்கு போகலாமா, அடுத்த வாரம் போகலாமா, இல்லை அடுத்த மாதம் போகலாமாங்கிறது தள்ளித்தான் போயிட்டுருக்குமே தவிர நீங்கள் திட்டம் போட்ட பக்கம் போயிட்டு வர முடியாது. சிலருக்கு பார்த்தோம்னா கோயிலுக்கு போய் என்ன சாமி கும்பிட்டு என்ன நடந்தது அப்போதே மாதிரி தான் இருக்குது. போயிட்டு வரும்போது சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து அதே பிரச்சனையாக தான் இருக்குது. இப்படிலாம் மனசில் குழப்பங்கள் ஏற்படுத்தும். நாம் வீட்டிலோடு இருப்போம், தேவையில்லாத ஒரு பிரச்சனை தேடி வரும். அதனால் வந்து நம்ம அவங்ககிட்ட உண்மையாக பழகுவோம். ஆனால் அவங்க சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்திட்டு கடைசியில் நம்மளை சிக்க வச்சு அதுக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் உண்டாயிருக்கு. நல்லா இருந்திருப்போம் குடும்பத்துக்குள்ளே, அடுத்தவங்க வந்து நுழைஞ்சதுனால இன்றைக்கி குடும்பம் சிக்கலாகி போச்சு. இன்றைக்கி நாம் வந்து நீயா நானா, முதல்ல இருந்து அன்பு இல்லை, பற்றுதல் இல்லை, வெறுப்பாக இருக்குது, வீட்டுக்கு வந்தால் பிடிக்கல, வேலைக்கு போனால் பிடிக்கல, இப்படிலாம் சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஏன்னா அந்த ராகு 4ஆம் இடத்துல இருந்தது. ஆனால் இதில் வந்து செவ்வாய் புதன் இணைஞ்சிருச்சு இந்த மாதம், சரிங்களா? அப்போ செவ்வாய்ங்கிறது உங்கள் ராசி நாதன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால அதாவது வீட்டில் சந்தோஷம் பிறக்கும். ஏன்னா குரு பார்வை வர வாங்கிருது ஆச்சுங்களா. அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ல் இருக்கக்கூடிய குரு 9ஆம் பார்வை அந்த 4ஆம் இடத்தை பார்த்துருது. அப்போது சந்தோஷம் நிறையும், நிம்மதி கிடைக்கும். எல்லாத்தை விட 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம், சரிங்களா? ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏற்கனவே பிரச்சனையாக போயிட்டு இருந்தது, அதாவது இரும்பு இயந்திர மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், இல்லை லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒன்று தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். மருத்துவ சார்ந்த உபகரணங்கள் சார்ந்த தொழில்கள் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயமான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாக்கும். ஏன்னா லாபாதிபதி புதன் பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அது குரு பலம் வாங்கும்போது நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டுற யோகத்திலிருந்து திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பிலிருந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு லக்கி கிடச்சிருச்சு. பிடிச்ச மாதிரி ஒரு ஆண் ஜாதகம் அமைஞ்சது, ஒரு மணமகன் ஜாதகம் அமைஞ்சது, மணமகள் ஜாதகம் அமைஞ்சது, தள்ளி போய்ட்டு இருந்தது எனக்கு சக்ஸஸ் ஆகி போச்சு அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும். சில நேரங்களில் நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், எதிர்பார்த்துருந்த விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறதுனால அது சரியாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கண்டிப்பாக இந்த மாதத்தில் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குங்க. அதனால் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது முருகர் வழிபாடு பண்ணுங்கள். முருகர் வழிபாடுங்கிறது அதாவது நீங்கள் பழனி, திருச்செந்தூர் இப்படி இவ்வளோ தூரத்தில் என்னால் போக முடியலைங்க அப்படின்னா பக்கத்தில் முருகர் கோயில் எங்கே பக்கத்தில் இருக்குதோ அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிறப்பான ஒரு மாற்றமாக உள்ள ஒரு மாதமாக அமையும். ஏன்னா இந்த மாதத்தில் ஃபஸ்ட்லேயே பார்த்துட்டோம்னா மாசி மகம் வருது, சிறப்பான நாள். பிரார்த்தனைகள் பண்ணுங்கள், நிச்சயமாக கடுமையான முயற்சிகள் எடுங்க. வெற்றி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இந்த மார்ச் நீங்கள் அடைஞ்சே தருவீங்க. இப்போ சொன்ன பலன் கோச்சாரத்தில் நான் சொல்லியிருக்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. ஏன்னா தசாபுத்தி நமக்கு சாதகமாக இருக்கணும், இல்லைன்னா சில முயற்சிகளுக்கு அதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிடும். உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3ஐயும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஃபோன் கால் மூலியமாக ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலன்களையும் முழுமையாக சிறப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.